ஒரு சின்ன டிஸ்க்ளைமரோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். இங்க ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் பதிலா நான் தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்திருப்பேன். ஒரு சில விஷயங்களை மறைமுகமா தான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு கம்பெனி அவங்களோட 3 ஆப்ஸ் வழியா லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து கம்பெனியோட கல்லாப்பட்டியை நிரப்புனதோடு மட்டும் இல்லாம நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய அளவுல பக்கபலமா இருந்துட்டு வராங்க. அவங்களோட பேரு தான் தொழில்நுட்ப விமானம். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸான Yanisi24, சர்வேஸ் ஐக்யூ, பிரீமியம் 24 இந்த 3 ஆப்பை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது இந்த ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே கிளியர் ஆகிரும். வீடியோட எண்டில் எனக்கு தெரிஞ்ச ஏர்னிங் மெத்தட்ஸையுமே நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சர்வேஸ் ஐக்யூ ஆப்பை பத்தி பார்க்கலாம். இந்த ஆப்ல இருக்கக்கூடிய சர்வேஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்றது மூலமா சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே டெமோ ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டெமோ ஒர்க்ல இருக்கக்கூடிய டாஸ்கை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு எந்த விதமான காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த டெமோ ஒர்க், இந்த டாஸ்க்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி நீங்க பார்க்கக்கூடிய டெமோ ஒர்க் உங்களுக்கு பிடிச்சி போய் இதை வச்சு நீங்க உண்மையிலே பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான் காசு கொடுக்கணும். என்னப்பா வேலையில சேர்றதுக்கே காசு கேட்கறாங்களேன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இவங்க 3 விதமான பிளானை ப்ரொவைட் பண்றாங்க. இதுல ஒவ்வொரு பிளானுக்குமே ஒவ்வொரு விதமான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணி ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எவ்வளவு அதிகமான அமௌண்ட்டை பே பண்றீங்களோ அதை பொறுத்து அதிகமா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னப்பா அமௌண்ட்டை கொடுத்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க உங்களை அவ்வளோ சீக்கிரமாலாம் சம்பாதிக்க விட்டுற மாட்டாங்க. டெமோ ஒர்க்கை நீங்க பண்ணும்போது அது ரொம்பவே ஈஸியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஆனா அதுவே காசை பே பண்ணி ஒரு பிளானை ஆக்டிவேட் பண்ணி ரியல் ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க சீனையே மாத்துற மாதிரியான சித்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு சர்வேயை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆகக்கூடிய நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. டைமிங் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் ஆகும்லான்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. டைமிங் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அந்த டைமிங்ல நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸ் அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் நான் சொல்றேன்னு நினைச்சிட்டு என் மேல கோவப்படாதீங்க தொழில்நுட்ப விமானம் அவர்களே. இது எல்லாமே பிளே ஸ்டோரோட ரிவ்யூஸ்ல யூசர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ சர்வே மூலமா ஏர்ன் பண்றதா சொல்லக்கூடிய எல்லா வேலைகளுமே பொய் தானான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. சர்வே யூஸ் பண்ணி உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஆனா அப்படி கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அதை மட்டுமே ஒரு வேலையா பார்த்துலாம் உங்களால சம்பாதிக்க முடியாது. டைம் பாஸுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டீங்க அப்படின்னா அப்படி டைம் பாஸ் பண்றதுக்கு நீங்க சும்மாவே இருக்கலாம். அதனால பிரீமியம் பிளானுக்கு பே பண்றதுக்கு முன்னால ஒரு சர்வேயை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் Yanisi24 ஆப்பை பத்தி பார்க்கலாம். இந்த ஆப்பை பத்தி நான் 3வது தடவையா பேசுறேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆப். என்னதான் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி தங்களை ஒரு எஜுகேஷனல் ஆப்ஸ் மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் இந்த ஆப்போட மெயின் பர்பஸே கேப்சா டைப்பிங் ஜாபை ப்ரொமோட் பண்றது தான். இந்த ஆப்போட கேப்சா டைப்பிங் ஜாப்ல இவங்க காமிக்கக்கூடிய கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும் உங்களுக்கு காசு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு ஃப்ரீயா டெமோ ஒர்க்கை கொடுத்துருவாங்க. ஆனா அந்த டெமோ ஒர்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு எந்த விதமான காசையும் கொடுக்க மாட்டாங்க. இது இந்த ஒர்க்கை பிராக்டிஸ் பண்றதுக்காக மட்டும்தான். நீங்களுமே இந்த டெமோ ஒர்க்கை பண்ணிட்டு அடடே ஈஸியான வேலையா இருக்குதுன்னு சொல்லி இதுல ஜாயின் பண்ணி எப்படி ரியலா பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க அங்க இருந்த மாதிரி ஒரு 3 பிளானை காமிச்சு இதுல ஏதாச்சும் ஒரு பிளானுக்கு அமௌண்ட்டை பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்களும் டெமோ ஒர்க் மாதிரி தானே ரியல் ஒர்க்கும் ஈஸியா இருக்கும்னு நம்பி ஜாயின் பண்ணீங்கன்னா டெமோ ஒர்க்குக்கும் ரியல் ஒர்க்குக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏற்கனவே இவங்க செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டார்கெட்டை அவ்வளோ ஈஸியாலாம் ரீச் பண்ணிட முடியாது. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்மளை எப்படியாச்சும் கன்ஃபியூஸ் பண்ணி தப்பா டைப் பண்ண வச்சு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டார்கெட்டை ரீச்சே பண்ணிட முடியாத மாதிரி பார்த்துப்பாங்கன்னு நான் சொல்லலை, பிளே ஸ்டோரோட ரிவ்யூஸ்ல நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி Yanisi24ன்னு பேரை கேட்டதுமே எல்லாருக்கும் இது எந்த மாதிரியான ஒரு ஆப், இதுல என்ன வேலையை பார்க்க சொல்லுவாங்க, அந்த வேலை மூலமா உண்மையிலே பணம் சம்பாதிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போனதுனால நம்ம புதுசா ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணோம்னு சொல்லி அவங்க இறக்குனது தான் பிரீமியம் 24 ஆப்.
ஆப் மட்டும் தான் புதுசு, உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே Yanisi24ல இருந்த சேம் கண்டென்ட் தான். அதே கேப்சா டைப்பிங் ஜாபை வச்சு தான் இந்த ஆப்பே ரன் பண்ணிட்டு வராங்க. 3 ஆப்லையுமே ஒரே விதமான பிளானை தான் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த பிளானுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஆனா எடுத்ததுமே அதிகமான அமௌண்ட்டை பே பண்ண சொன்னா எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சதுனால நம்மளை கம்மியான அமௌண்ட்டை பே பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல இருந்து ரிமைனிங் பிளானுக்கான காஸ்ட்டை நாங்கள் டிடெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம். ஆனா ரியல் டைம்ல நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணும்போது அங்க கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால நீங்க ஆரம்பத்துல ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வச்சு இந்த பிளானோட காஸ்ட்டை கட்டி முடிக்கிறதே உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கும். அதையும் கட்டி முடிச்சு மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட்டை ரீச் பண்றதுக்கு பல நாட்கள், வாரங்கள், மாசங்கள் கூட ஆகலாம் அப்படிங்கிறத பிளே ஸ்டோரோட ரிவ்யூஸை படிக்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்ன ப்ரோ எல்லாமே நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கீங்க, அதான் வேலை பிடிக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலான்னு ரீஃபண்டபிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்களேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீஃபண்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க மினிமம் 35,000 ரூபாய்க்காச்சும் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல. மோஸ்டா எல்லாத்துலயுமே ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனையுமே கொடுத்துருக்கிறதுனால இந்த ஒர்க்ல ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க மற்றவங்களையும் இதுல ஜாயின் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம் அப்படிங்கிற உயர்ந்த கொள்கையோட செயல்படக்கூடிய அந்த உத்தமர்கள் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. இப்படி பல சிறப்பான வேலைகளை பார்த்துட்டு நாங்க ஒரு கோர்ஸ் ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம் தான் சொல்லிட்டு எஜுகேஷன் கேட்டகரியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இதுல இருக்கக்கூடிய எந்த பிளானுக்கு நீங்க பே பண்ணாலும் இவங்களோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய கோர்சஸை ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷனா கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஆன்லைன் ஜாப்ஸ்னாலே ஃபேக் தான் நினைக்கலாம். ஆனா அப்படிலாம் இல்லைங்க. நானுமே ஆன்லைன் மூலமா தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அடிப்படையில் நான் ஒரு வீடியோ எடிட்டர். யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ வீடியோஸை பார்த்து தான் வீடியோ எடிட்டிங்கை கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்ட விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த யூடியூப் சேனல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல். இந்த சேனல் மூலமாகவும் எனக்கு ரெவன்யூ வருது. அதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ எடிட்டிங்கில் ஒரு கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி அந்த கோர்ஸை வச்சு ஒரு சில கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சராகவும் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து முன்னால் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் கோர்ஸ் போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட சொந்த முயற்சியில் கூட நீங்கள் கற்றுக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அப்புறம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்தது. அப்படி நீங்கள் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அது மூலமாக வேலைக்கு போகும்போது ஆரம்பத்தில் அது மூலமாக உங்களுக்கு கம்மியான சேலரியே கிடைச்சாலும் நீங்கள் அந்த வேலையில் ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்லா பில்ட் பண்ணிக்க முடியும். அப்படி பில்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த வேலைகளுக்கு நல்ல சேலரியோட முன்னேறலாம். அப்படி இல்லைன்னா அந்த போர்ட்ஃபோலியோவை வச்சு ஃப்ரீலான்சராக சொந்தமாக ப்ராஜெக்ட் எடுத்து கூட உங்களால் பண்ண முடியும். இது எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக ஸ்கில் இருக்கணும். அப்படி எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அப்போவே உஷாராயிருங்க. அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே ஒரு ஆப் மேலேயோ இல்லை வெப்சைட் மேலேயோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிவ்யூஸை எதுலையாச்சும் தேடி படிங்க. அப்படி படிக்கும்போது வெறுமனே பாசிட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே பார்க்காம நெகட்டிவ் ரிவ்யூஸையும் படிங்க. ரெண்டையுமே சேர்த்து படிக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நான் இந்த வீடியோவை பண்ணுறதுக்கான நோக்கம் யாரையுமே டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு யூசராக நான் இதை யூஸ் பண்ண வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள், பிளே ஸ்டோரில் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கிறேன். ஃபைனல் டெசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் இந்த ஆப்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் பிளானுக்கு பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்புறம் ரீஃபண்ட் பாலிசி எல்லாத்தையுமே நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராச்சும் இந்த 3 ஆப்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டா?